بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் ஒவ்வொரு புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் இடங்களில் இலக்கண விதிகளையும் விளக்க உரைகளையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் பக்ரா அத்தியாயத்தில் 197 வசனங்களை பார்த்து முடித்து விட்டோம். இப்போ 198வது வசனம். லைஸ அலைக்கும் ஜுனாகுன். லைஸன்னா இல்லைன்னு அர்த்தம். லைஸங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். லைஸ அலைக்கும், உங்கள் மீது இல்லை, ஜுனாகுன், குற்றமில்லை. ஒரு செயல் அல்லாஹ் சொல்ல போகிறான், அந்த செயலை செய்வது குற்றமில்லை அப்படின்ற சொல்கிறான். லைஸ அலைக்கும் ஜுனாகுன், லைஸ ஜுனாகுன் அலைக்கும் அப்படி வச்சுக்கணும். லைஸ அலைக்கும் ஜுனாகுன்னா லைஸவுடைய இஸ்மு ஜுனாகு. அப்போ லைஸ ஜுனாகுன் அலைக்கும், உங்கள் மீது குற்றம் கிடையாது. எது குற்றம் கிடையாது? அன் தபுத்தகு ஃபதுலன் மின் ரப்பிக்கும். தபுத்தகுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது இபுத்தகா என்கிற சொல்லுடைய வருங்காலம். இபுத்தகா என்றால் ஒரு தேடுவது, தேடி செல்வதுன்னு அர்த்தம். இபுத்தகான்னு என்ன அர்த்தம்? ஒரு கல்வியை ஒருத்தன் தேடி செல்கிறான், பணத்தை தேடி செல்கிறான், அந்த மாதிரி தேடி சென்றான் என்பதற்கு இபுத்தகா இஃப்தால வசனம். அப்போ இபுத்தகா என்பதனுடைய வருங்காலம் எபுத்தகி, எபுத்தகின்னு வரும். எபுத்தகி எபுத்தகையானி எபுத்தகூன, தபுத்தகி தபுத்தகையானி எபுத்தகீன, தபுத்தகி தபுத்தகையானி தபுத்தகூன, அந்த சொல்லு தான் இது. தபுத்தகூன் இருக்குல்ல, தபுத்தகூ என்பது தபுத்தகூன, முன்னிலை வருங்கால வினையில் முன்னிலையில் ஆண்பால் பன்மை. தபுத்தகூன என்றால் நீங்கள் தேடுவீர்கள். இபுத்தகா என்றால் தேடினான், தபுத்தகுண என்றால் நீங்கள் தேடுவீர்கள் அல்லது நீங்கள் தேடுகிறீர்கள். நிகழ்காலமும் அர்த்தம் செய்யலாம், வருங்காலமும் அர்த்தம் செய்யலாம். இந்த தபுத்தகு என்பதற்கு முன்னாடி அன் என்கிற அந்த சொல்லு சேர்ந்துருச்சு பாருங்கள். இந்த அன் என்கிற வார்த்தை ஒரு வருங்கால வினையில் சேரும் என்று சொன்னால் அதில் 2 வேலை நடக்கும் அந்த இடத்துல. ஒன்று அந்த நூனை போய்க்கிறோம். தபுத்தகூனன்னு இருந்துச்சுல்ல, அந்த தபுத்தகூன என்கிறதுல உள்ள அந்த நூனு நீங்கிரும். எப்போலாம் நீங்கிரும் என்று கேட்டால், இந்த வருங்கால வினை சொல்லுக்கு முன்னாடி அன் என்ற சொல் வந்தாலும், லம் என்ற சொல் வந்தாலும், லன் என்ற சொல் வந்தாலும் அந்த தபுத்தகூன என்பது தபுத்தகூன்னு வந்துடும். லம் தபுத்தகு, லன் தபுத்தகு அப்படின்னு சொல்லி அந்த நூனை நீக்கிறது தான் அது ஜசமாக நசபாக ஆகும். இப்போ அன் என்பது என்ன செய்யும்னா, ஒருமையாக இருந்தால் நசபு செய்யும். ஐ எஃப் அல, ஐ எல்ரிப, ஐ எபுத்தகைய அப்படி நசபு செய்யும். பன்மையில் வரும்போது, இருமையில் வரும்போது நூனை நீக்கிறோம். அப்போ அன் தபுத்தகூன அப்படின்னு இருந்துச்சு. இந்த அன் என்பது வந்ததுனால தபுத்தகூன என்பது தபுத்தகு என்று நினைஞ்சிருச்சு, நூன் நீங்கி விட்டது. அப்போ தபுத்தகு என்பதில் அன் வந்ததுனால அந்த நூனை போய்க்கிறோமா? அது மாத்திரம் இல்லாமல் இந்த அன்னு தபுத்தகும் சேர்ந்து மஸ்தரை மாறிக்கிறோம். வருங்கால வினை இது சொல்லு தானே இது, அதனுடைய வருங்காலமெல்லாம் நீங்கிறோம். வருங்காலம்ங்கிற டாப்பிக்கெல்லாம் போயிடும், அதை விட்டு நீங்கிறோம். நீங்கி விட்டு, அதாவது தேடுதல். இபுத்தகா என்றால் தேடினான், தபுத்தகுன நீங்கள் தேடுகிறீர்கள். நீங்கள் தேடுகிறீர்கள் என்பது என்னவா மாறிக்கணும்னா, நீங்கள் தேடுவது. அன் வந்ததுனால இந்த அன் என்ற வார்த்தை வந்துருச்சுன்னு சொன்னால், நீங்கள் தேடுவது அல்ல உங்களுடைய தேடுதல், நீங்கள் தேடுவது அல்லது உங்களுடைய தேடுதல் அப்படின்ற மஸ்தருடைய அர்த்தமாக அது மாறிக்கிறோம். அப்போ எங்கெல்லாம் அந்த அன் என்கிற வார்த்தை வருங்கால வினையில் வருகிறதோ அந்த வருங்கால வினை சொல்லு மஸ்தர் ஆகிக்க. மஸ்தரில் என்ன செய்யணும், அந்த லமீரையும் சேர்த்துக்கணும். சும்மா தேடுதல்னு சொல்லக்கூடாது. தபுத்தகு என்பதில் அந்தும் இருக்குல்ல, தபுத்தகு தபுத்தகை தபுத்தகையானி தபுத்தகுன்னு உண்டு. அதில் என்ன இருக்கேன்? அந்த அந்துமா அந்தும், அந்துங்கிற ஒரு லமீர் உள்ள இருக்கிறது.
அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் சும்மா தேடுதல்னு போடாமல் உங்களுடைய தேடுதல் அல்லது நீங்கள் தேடுதல் அந்த மஸ்தர் ஆக்கும் பொழுது வெறுமனே தேடுதல்னு ஆக்கி விடாமல் வந்து என்ன செய்யணும், அந்த லமீரையும் சேர்த்து செய்யணும். இப்போ இதனுடைய மஸ்தர் என்ன, இபுத்திகாவுன் என்றால் தேடுதல். இபுத்தகா என்பதனுடைய மஸ்தர் என்ன, இபுத்திகாவுன்னு வருதா. இப்போ மஸ்தர் ஆக்கணும்னு என்ன செய்யணும்னா இபுத்திகாவுக்கும் அந்த கும்ங்கிற லமீரை சேர்த்துக்கிறணும். ஏன் லமீரை சேர்க்குறோம், தபுத்தகு என்பதில் வந்து அன்தும்ங்கிறது அதில் உள்ள இருக்கிறது. அதை வந்து நம்ம முத்தசில் லமீரை மாற்றுறதா இருந்தால் கும்முன்னு தான் மாற்ற முடியும். அலைக்கும் அலைக்கும்ன்றதுல. அப்போ தபுத்தகு என்றால் தபுத்தகு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இபுத்திகாவுக்கும் நீங்கள் தேடுதல் குற்றமில்லை. லைஸ் அலைக்கும் ஜுனாகுன் உங்கள் மீது பிழை இல்லை, தவறு இல்லை, குற்றமில்லை, பாவம் இல்லை. தபுத்தகு நீங்கள் தேடுவது குற்றமில்லை. வெறும் தேடுவதுன்னு சொல்லாமல் நீங்கள் நான் இருக்கல மஸ்தராகவும் ஆக்கி கொள்ளணும். அது யாரை பற்றி பேசுகிறதோ அவங்களையும் சேர்த்துக்கிறணும். தபுத்தகு நீங்கள் தேடிக்கொள்வது குற்றமில்லை. எதை தேடுவது குற்றமில்லை என்றால் ஃபலலம் மிர் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உள்ள ஒரு அருளை தேடுவது குற்றமில்லை. அதான் இறைவனுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்வது குற்றமில்லை அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் ஒன்றும் விளங்காது உங்களுக்கு. அர்த்தம் தான் விளங்குமே தவிர என்ன அல்லாஹ்வுடைய அருளை தேடுறது இப்படி குற்றமாகும், இதுக்கு சொல்லவா செய்யணும். அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது குற்றமில்லைன்னு அப்படி சொல்லப்படும் என்று சொன்னால் அது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னு சிந்திக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை மக்கள் குற்றம்னு கருதி இருப்பாங்க. குற்றம்னு கருதி இருக்க போய் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அது குற்றம் இல்லைங்கிறதுக்கு ஒரு வசனத்தை இறக்குறான். இப்போ இந்த வசனம் வந்து எதுக்காக வேண்டி இறங்குனது என்ற அந்த வரலாற்று பின்னணி தெரிஞ்சால் தான் முழு அர்த்தம் விளங்கும். இது எதை பற்றி பேசுதுங்கிறது விளங்கும். அப்போ லைஸ் அலைக்கும் ஜுனாகுன் உங்கள் மீது பிழை இல்லை. தபுத்தகு நீங்கள் தேடுவது பிழை இல்லை. ஃபலலம் மிர் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய ஃபலனுங்கிறது தபுத்தகுடைய மஃபூல். ஃபலலம் மிர் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய அருளை நீங்கள் தேடுவது குற்றம் கிடையாது. இது வரைக்கும் அர்த்தம் வழங்கி போச்சா. இது என்னத்துக்காக வந்துச்சுங்கிற விஷயம் புகாரில் வருது. அந்த ஹதீஸை பார்த்துக்கிட்டீங்க. புகாரில் 2050வது ஹதீஸு, 2098வது ஹதீஸு, 4519வது ஹதீஸ், இந்த 3 ஹதீஸ்லையும் இந்த வசனம் எது குறித்து இறங்கியது என்பதற்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் காரணத்தை விளக்குறார்கள். எது குறித்து இறங்கியது என்பதற்கெல்லாம் சஹாபாக்களுடைய கருத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னாட்டா சஹாபாக்களுடைய கருத்து ஆதாரம் ஆகாது, சபப நுசூலுக்கு ஆகும். எதற்காக ஒரு வசனம் இறங்கியது என்பதை சஹாபாக்கள் சொல்வார்களே ஆனால் அது தலீலாயிரும். ஏன்னாட்டா அந்த சந்தர்ப்பத்தில் வாழ்கிறவங்க இதுக்கு தான் இறங்கியதுன்னு சொல்லும்பொழுது அந்த வஹியுடைய டாபிக் அதில் அடங்கிடுது. இந்த டைமில் அது இறங்கியதுன்னு சொல்லும்போது வசனம் இறங்கியது வஹி குரானு, இந்த தேதியில் இந்த விஷயத்திற்கு இறங்கியதுன்னு அவங்க சொல்வார்களே ஆனால் அந்த சம்பவத்துக்கு தான் அது இறங்கியதுங்கிறது வஹியோட தொடர்புடையது என்ற காரணத்தினால அந்த எதற்காக இறங்கியது என்பதற்கு சஹாபாக்கள் சொல்கிற விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, கானத்து உக்காலுன் ஒ மஜன்னத்து ஒ துல் மஜாசி, இது 3மே ஒரு சந்தைக்கு பேர். இந்த சந்தை கூடுவாங்கள்ல, வியாபாரத்துக்கு கூடுவாங்கள்ல, அந்த வியாபாரத்துக்கு கூடுவதற்கான சந்தைகள், பிரபலமான சந்தைகளாக 3 சந்தைகள் அரபியர்கள் வச்சுருந்தாங்க. குறிப்பாக அந்த ஹஜ்ஜி சீசனில் சந்தை களை கட்டிடும். அப்போ கானத்து உக்கால் என்பதும் இப்போ மஜன்னா என்பதும் துல் மஜாசி என்பதும் அஸ்வாக்கன் கடை வீதிகளாக இருந்தன. அதாவது சந்தைன்னு நம்ம சொல்லிக்கலாம். அஸ்வாக்கன் ஃபில் ஜாஹிலியத்தி, அறியாமை காலத்தில் வியாபார பொருள்களை விற்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தன. அதாவது அந்த அரபில் என்ன செய்வாங்க, உக்கால்னு ஒரு பொருள்கள்லாம் நம்ம பஜாரில் போய் வாங்குவோம்ல, அப்படிலாம் வாங்க முடியாது. கடைகள்லாம் அந்த காலத்தில் இருக்காது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அந்த சந்தைன்னு சொல்லி குறிப்பிட்ட நாளில் வாரச்சந்தை, மாசச்சந்தை, வெள்ளிக்கிழமை சந்தை, திங்கக்கிழமை சந்தைன்னு நினைஞ்சிருப்பாங்க. ஒரு சில இடங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்க.
அப்போ கிராமத்தில் உள்ள வியாபாரிகள் பூரா தங்களுடைய சரக்குகளை அந்த கிழமையில் கொண்டு வந்துடுவாங்க. மக்களுக்கும் அது அறிமுகமாக இருக்கனால அந்த கிழமையில் தேடி போய் என்ன செய்வாங்க, இன்னொன்று சந்தைக்கு போனால் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். சந்தைங்கிறது எல்லா நாட்களும் இருக்காது, பெரும்பாலும் மாதத்தில் குறிப்பிட்ட நாட்களில், குறிப்பிட்ட தேதிகளில், குறிப்பிட்ட கிழமைகளில் அந்த சந்தை என்ன செய்யும் கூடும். சந்தைங்கிறது டெய்லி இருக்காது. அப்போ டெய்லி சந்தைங்கிறது பிற்காலத்தில் மீன் சந்தை, காய்கறி சந்தையெல்லாம் டெய்லி சந்தை ஆகிடுச்சுது. அந்த காலத்தில் சந்தைங்கிறது அது குறிப்பிட்ட கிழமைகளில், குறிப்பிட்ட ஒரு நாட்களில் நடக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அறியாமை காலத்தில் உக்கால் என்கிற ஒரு சந்தையும் மஜன்னா என்கிற ஒரு சந்தையும் துல்மஜாஸ் என்ற ஒரு சந்தையும் இருந்தது. அப்போ காணத்து உக்கால் என்பதும் மஜன்னா என்பதும் துல்மஜாஸ் என்பதும் அஸ்வாக்கன் கடை வீதிகளாக இருந்தன. சூக்கு என்றால் கடை வீதி, சூக்குடைய பன்மை அஸ்வாக். கடை வீதியை கொண்டு கருத்து என்னென்னா சந்தை, பொருள்களை விற்கிறதுக்குரிய ஒரு இடம். அஸ்வாக்கன் ஃபில் ஜாஹிலியத்தி, அறியாமை காலம். ஜாஹிலியான்னா இஸ்லாம் வருவதற்கு முந்தி உள்ள காலத்தை ஜாஹிலியாம்பாங்க. ஃபில் ஜாஹிலியத்தி, அறியாமை காலத்தில் இந்த 3 இடங்களும் சந்தைகளாக இருந்தன. புலம்மா காணல் இஸ்லாம் வந்த பொழுது, இஸ்லாம் ஆன பொழுதுன்னா இஸ்லாம் வந்த பொழுதுன்னு அர்த்தம். ஃபலம்மா காணல் இஸ்லாம் வந்த பொழுது ஃபக அன்னஹும் தஅஸ்ஸமு ஃபீஹி, இது விஷயத்தில் மக்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா தசமங்கிற வார்த்தை வந்து ஒரு வினை சொல்லை வந்து பெயர் சொல்ல மாற்றுவாங்க. நம்ம வினை சொல்லு தனித்தனியாக இருக்குல்ல, அரப நசர அடித்தான் உதைத்தாண்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. அதே நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா சில வினை சொற்களையும் என்ன செய்வாங்கன்னா ஃபேலாக மாற்றுவாங்க. அது வினை சொல்லாக தான் இருக்கேன். அந்த வினை சொல்லிலேருந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்கேன். அந்த பெயர் சொல்லை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு வினை சொல்ல மாற்றுவாங்க சில வினை சொற்களை. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இஸ்முன் என்றால் பாவம். இஸ்மு என்றால் என்னது? பாவம். இந்த பாவம்ங்கிற சொல்லில் இருந்து என்ன செய்வாங்கன்னா அதிலேருந்து ஒரு வினை சொல்ல தயார்படுத்துவாங்க. தஃபஅலங்கிற வசனில் தயார் பண்ணுவாங்க. தஃபஅலன்னு ஆக்குனீங்கன்னா தஅஸ்ஸம, இஸ்முன் என்பதை வந்து தஃபஅலன்னு மாற்றினீங்கன்னா எப்படி வந்துடும்? தஅஸ்ஸம, பாவமாக கருதினாண்டாயிரும். இஸ்முண்டா பாவம், ஒரு விஷயத்தை பாவம்னு மக்கள் கருதுகிறாங்கல்ல, அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த இஸ்முங்கிற சொல்லில் இருந்த தஃபஅலங்கிற வசனில் வந்து ஒரு வினை சொல்ல உண்டாக்கிடுவாங்க. தஅஸ்ஸம என்றால் பாவமாக கருதினார்கள், இஸ்மு என்றால் பாவம், தஅஸ்ஸம என்றால் என்னது? தஃபஅலன்னு வர்ற எல்லா இடத்துலையும் கருதல்னு வந்துடும். எந்த ஒரு சொல்லை எடுத்துட்டாலும் என்ன செய்கிறீங்க, அது மாதிரி வந்து ஒரு பெயர் சொல்ல வந்து தஃபஅலன்னு மாற்றி விட்டீங்கன்னு சொன்னால் அதை கருதினார்கள்ங்கிற கருத்தில் சேர்ந்துக்கணும். அப்போ தஅஸ்ஸமு ஃபீஹி, இது விஷயமாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து பாவமாக கருதுவது போல இருந்தது. அவங்களுடைய போக்குகளை பார்க்கும் பொழுது இப்போ நம்ம போய் சந்தைக்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறோம், ஹஜ்ஜிக்கு வந்த இடத்துல அறியாமை காலத்துடைய மக்கள் சந்தை வச்சுருந்தாங்க, அந்த சந்தையில் போய் நம்ம எப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதை குற்றம்னு அவங்க கருதுகிறாங்க. சந்தையில் போய் நம்ம அல்லாஹ்வுடைய அருளைத்தானே தேட போகிறோம். சந்தையில் போய் பொருளை விற்றாலும் சரி வாங்கினாலும் சரி அல்லாஹ்வுடைய அருளைத்தான் தேட போகிறோம். அல்லாஹ் காசு பணமும் அல்லாஹ்வுடைய அருள் தானே. அப்போ அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதுங்கிற விஷயத்தை வந்து இது அவங்க சந்தை, ஜாஹிலியா காலத்து சந்தை அப்படின்னு நினைத்து கொண்டு மக்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதை வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த 3 சந்தைகளையுமே உக்காலு மஜன்னா துல்மஜாஸ், இந்த 3 கூடுதல் தகவலுக்காக வேண்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த 3 சந்தைகளுமே சும்மா பொருளை விற்கிறது மட்டுமா இருக்காது. சந்தைங்கிறதுனா என்னதுன்னா மக்கள் வர்றாங்கல்ல, அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய வந்து பல நிகழ்ச்சிகள் அந்த சந்தையில் வச்சுருப்பாங்க. இப்போ கூட மால்லலாம் வச்சுருக்காங்கல்ல, மாலில் வரும் வியாபாரம் பண்ணுவோம் பார்க்குறோம், மாலுக்குள்ளே தியேட்டர் வச்சுருக்கிறான், மாலுக்குள்ளே சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு வச்சுருக்கிறான். இப்படி பல அம்சங்களை இந்த நவீன காலத்துலேயும் வைக்கிற மாதிரி அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, இந்த சந்தையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு பக்கம் கோழி வியாபாரம் நடக்கும், ஒரு பக்கத்தில் கறி வியாபாரம் நடக்கும், ஒரு பக்கத்தில் தாவரங்கள் அந்த மாதிரி உற்பத்தி பொருள்களை வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வியாபாரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒருத்தன் வந்து அவனுடைய கவிதை திறமையை வந்துக்கிட்டு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு கவிதை பாடுவான் ஒருத்தன். அந்த கவிதைகள் நுசிற்கான கவிதையாக இருக்கும், ஆபாசமான கவிதையாக இருக்கும், திறமையை காட்டுற நிகழ்ச்சியெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. அவங்க சந்தைக்கு வர்றவங்க என்ன செய்வான், ஜாமானை வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்ப்பான்.
அப்போ உக்கால் மஜன்னாங்கிற சந்தைகளில் ஜாகிலியா காலத்தில் வந்து பல சம்பவங்கள் அங்கே நடக்கும். அதில் பல விஷயங்கள் நம்ம மார்க்கத்துக்கு உகந்ததாக இருக்காது. நம்ம மார்க்க தடுத்த விஷயங்கள்லாம் என்ன செய்யும் இருக்கும். அதே மாதிரி இந்த குரல் வித்தை காட்டுற இந்த மாதிரி செய்கிறாங்கல்ல, குரல் வித்தை அந்த வித்தைன்னு என்னென்னமோ மக்களை வந்து பொழுதுபோக்குவதற்கு தேவையான சில அம்சங்களை வைத்திருப்பார்கள். அவ வந்து மார்க்கம் அனுமதிக்காதவையும் இருக்கும், அனுமதித்தவையும் இருக்கும். இதனால தான் மக்கள் வந்து இதில் போய் நம்ம எப்படி வியாபாரம் பண்ணுறது, நம்ம ஜாகிலாக இருக்கும்போது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அங்கே இடத்துக்கு போனோம்னு சொன்னால் ஒரு பக்கம் பொருள் வைப்பாங்க, ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, ஆடல் பாடலாம் வச்சுருப்பாங்க. சந்தை ஒரு பக்கம் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்தில் என்ன செய்யும் ஆடல் பாடல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் பாட்டை படிப்பான், பொம்பளையில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும், அந்த சந்தையில் இருக்கும். அப்படி தான் அந்த காலத்தில் இருக்க முடியும். அப்படி தான் மக்களை ஈர்க்கணும்ல, சந்தைக்கு மக்கள் வந்தால் தான் வியாபாரம் நடக்கும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா மக்களை வர வைப்பதற்குரிய அம்சங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த உக்கால் மஜன்னா துல்மஜாஸுங்கிற கடை வீதிகள்லாம் வந்து சந்தை கடைகள் எல்லாம் பல பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டதாக இருந்தன. அப்போ இது வந்து சஹாபாக்கள் இஸ்லாம் வந்த பிறகு என்ன செய்கிறாங்க, நம்ம அங்கே போனோம்னு சொன்னால் அவங்க ஜாகிலியா காலத்து விளையாட்டுலாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுவோ, அதுக்கு நம்ம எப்படி போகிறது, அது ஒரு பாவம் தானே அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா அந்த மக்கள் வந்து கருதுகிறாங்க. பலம்மா காணல் இஸ்லாம் வந்த பொழுது ஃபக்க அன்னகும் இந்த அன்னக்க வந்துருச்சுல, கருதுவது போல இருந்தது என்று சொல்லி கருதலை, ஆனால் கருதின மாதிரி அவங்க நடந்து கொண்டார்கள்னு வருது. ஃபக்க அன்னகும் அவர்கள் தஸ்ஸமுஃபிஹி இது விஷயத்தில் பாவமாக கருதினார்கள். சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம சந்தைக்கு போகக்கூடாது, ஜாகிலியா காலத்தில் சந்தைக்கு போனோம், இந்த காலத்தில் நம்ம இஸ்லாம் வந்த பிறகு நம்ம எப்படி போகிறது, ஜாகிலியா கூத்துலாம் அவ்வளோ நடக்குமே, ஜாகிலியா கூத்து நடக்கும், வியாபாரம் நடக்கும், நம்ம வியாபாரத்தை பண்ணிட்டு வந்துட வேண்டியது தானே அப்படி நினைக்காமல் என்ன செய்கிறாங்கன்னா பாவமாக கருதுனாங்க. நசலத் அப்போது இறங்கியது லைஸ் ஆலைக்கும் ஜுனாகுன் அன் தபுத்தகு ஃபதலம் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்வது உங்களுக்கு குற்றமில்லை அப்படிங்கிற வசனம் அது இறங்குகிறது. அது எது குறித்து அவங்க சங்கடப்பட்டார்கள்னு கேட்டால் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜுடைய காலங்களில். ஏன்னா ஹஜ்ஜு அல்லாத காலங்களில் வந்து அங்கே சந்தை கூடாது. இப்போ ஹஜ்ஜுக்கு வர்றவங்களாம் எதுக்கு வர்றாங்க, ஒரு புனித ஒரு இபாதத்தை செய்வதற்கு தானே வர்றாங்க, புனிதமான ஒரு வணக்கத்தை செய்வதற்கு வரும் பொழுது அப்போ ஹஜ்ஜுக்கு போயிட்டு இந்த கூத்து போய் பார்க்குறதான்னு நினைப்பாங்கல்ல. நம்ம வந்திருக்கிற ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறோம், நம்ம போய் இந்த சந்தையில் போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு போனோம்னு சொன்னால் அது வந்து நல்லா இருக்காது, ஹஜ்ஜுக்கு இப்போ ஹஜ்ஜை பாதிக்குங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்கிறாங்க. அப்போ ஃபி மவாசிமில் ஹஜ்ஜுடைய காலங்கள், மவாசிம்னா காலங்கள், ஹஜ்ஜுடைய காலங்களில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்வது குற்றமில்லை அப்படிங்கிற வசனம் அருளப்பட்டுச்சு. அப்போ இதில் வந்து ரெண்டு விஷயம் நமக்கு இதில் இருக்கிறது. ஒன்று வந்து ஹஜ்ஜி காலங்களில் பொதுவாக வியாபாரம் பண்ணுவதுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னாட்டா ஹஜ்ஜிக்கு நம்ம போகிறோன்னு வைங்களேன், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணலாமான்னு ஒருத்தர் கேட்டால் வேணாம் பாரு, எங்கே போகிறது ஹஜ்ஜிக்கு போகிறீங்க எங்கே வியாபாரம் பண்ணீங்கன்னு சொல்லுவார். ஆனால் மார்க்கப்படி இப்படி கிடையாது. நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறீங்க, ஹஜ்ஜிக்கு போயிட்டு என்ன செய்யலாம், அங்கே உள்ள சில பொருள் இங்கேருந்து சில பொருளை கொண்டு போய் அங்கே கொண்டு விற்று அதை காசாக்கி அதில் லாபம் அடைஞ்சி அதுக்கு போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வரலாமன்னா அதுவும் வரலாம். ஹஜ்ஜுடைய அந்த கிரியைகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஹஜ்ஜிக்கு போய் நீங்கள் என்ன செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம். அல்லது பணத்தை நிறைய கொண்டு போய் தங்கம் அது இதுன்னு பொருளை வாங்கிட்டு வந்து சொந்த தேவைக்கு வாங்குகிற மாதிரி இந்தியாவில் விற்கிறது வாங்கிட்டு வரலாம்ல. நம்ம சில பொருளை வாங்கிட்டு வந்தோம்னா இந்தியாவில் விற்று போனோம்னா கொஞ்சம் காசு லாபம் கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்கிறீங்க, ஹஜ்ஜிக்கு போகிறவர் வந்து வியாபார நோக்கத்தில் சில பொருள்களை வாங்கிட்டு வர்றாரு, அல்லது போகும் பொழுதே வியாபார நோக்கத்தில் பொருள்களை வாங்கிட்டு போகிறார். ஒன்று விற்கிறது ஒன்று வாங்குறது, ரெண்டு வியாபாரம் தானே. அப்போ வியாபார நோக்கத்திற்காக வேண்டி போகும் பொழுதும் வரும் பொழுதும் பொருட்களை வாங்கி செல்வார்களே ஆனால் அது குற்றம் என்கிற மாதிரி இன்றைக்கி கூட மக்கள் என்ன செய்கிறாங்க, ஏன்னா ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல உயர்தரமான அத்தரெல்லாம் விற்கின்னு வைங்க, அது நம்ம நாட்டில் கிடைக்காதுன்னு வைங்க, நம்ம அதை வாங்கிட்டு வந்து இங்கேருந்து விற்கலாம். அங்கே 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே 1000 ரூபாய்க்கு விற்க முடியும்னு என்ன செய்வாங்க, அதை வாங்கிட்டு வர்றது தப்பானா தப்பே கிடையாது. அப்போ ஹஜ்ஜிங்கிற ஒரு விவாதத்தில் நீ ஈடுபட்ட காரணத்தினால வியாபாரம் பண்ணுவதற்கு தடை இருக்குதான்னா தடை இல்லை அப்படிங்கிறது தான். அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது குற்றமில்லைன்னா வியாபாரம் செய்கிறது குற்றமில்லைன்னு அர்த்தம். இது எதை பற்றி பேசுகிறது
முட்டையை பார்த்தீங்கன்னா அப்படி விளங்காது. இந்த பாரு முட்டையை பார்த்தீங்கன்னா லைஸ் அலைக்கும் ஜுனாகுன், உங்கள் மீது குற்றமில்லை, அன் தபு ஃபதலம் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய அருளை தேடிக்கொள்வது குற்றமில்லைன்னா ஏதோ அருளை தேடுவது குற்றமில்லைன்னு ஏதோ சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ எதை பற்றி இது பேசுது? ஹஜ்ஜி பயணத்தில் போய் வியாபாரம் பண்ணுவதை பற்றி இது பேசுகிறது. அப்போ ஹஜ்ஜி பயணத்தில் நீங்கள் சேர்த்துக்கிறணும். எது விஷயமாக இறங்குனிச்சோ அதை இந்த வசனத்தில் நம்ம சேர்த்துக்கிறணும். கருத்தில் ஓதும்போது சேர்த்துடக்கூடாது, கருத்தில் சேர்த்துக்கிறோம். எப்படி? ஹஜ்ஜி காலங்களில் ஹஜ்ஜி பயணத்திலேன்னு மனசு வச்சுக்கிட்டு தொடரணும். ஹஜ்ஜி பயணத்தில் லைஸ் அலைக்கும் ஜுனாகுன், உங்களுக்கு குற்றம் வராது, அன் தொகுமின் அது ஃபதலம் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது வியாபாரத்தின் மூலம்னு வச்சுக்கிறேன். அதை பற்றி தான் அது குறித்தான் இந்த வசனம் அருளப்பட்டுச்சு. அப்போ வியாபாரத்தின் மூலமாக அருளை தேடிக்கொள்வது ஹஜ்ஜி பயணத்தில் உங்களுக்கு குற்றமில்லை. அப்போ ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் எந்த பொருளையும் என்ன செய்யலாம்? வியாபார நோக்கத்தில் வாங்கிட்டு வரலாம், வைக்கலாம். எந்த ஒரு பாவமும் வராது, எந்த ஒரு உறுத்தலும் வர தேவை கிடையாது. அது அந்த கமர்ஷியலாகவும் நம்ம என்ன செய்யலாம்? ஹஜ்ஜை பாதிக்காது, எந்த வகையிலையும் பாதிக்கும்னு அந்த மக்கள் கருதுனாங்க. அல்லாஹ் ஜுனாக இல்லைன்ட்டான். அவனே பாவம் இல்லைங்கும்போது உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? லைஸ் அலைக்கும் ஜுனாகுன், உங்களுக்கு குற்றம் இல்லைன்னு ரப்புல் ஆலமீன் சொன்னதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை குற்றமாக கருதக்கூடாது. இது ஒரு விஷயம் சொல்லுதான். அது மாத்திரம் இதில் சொல்லலை. அந்த ஹஜ்ஜு அல்லாத காலங்களில் கூட அந்த போகிற சந்தை இருக்குதுல்ல, அந்த சந்தை சரியான சந்தையாக இல்லையா? அந்த சந்தையில் மார்க்கம் அனுமதித்தவைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, மார்க்கம் அனுமதிக்காதவைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதில் வியாபாரம் பண்ணலாமான்ட்டு ரெண்டாவது கேள்வி. ஹஜ்ஜி சீசனில் வியாபாரம் பண்ணலாம்ங்கிறது அது ஒரு விஷயம். அது எங்கே போய் வியாபாரம் பண்ணுறது? அதாவது சரியானதும் தவறானதும் கலந்திருக்கக்கூடிய சந்தைகளில். சந்தைன்னு சொன்னாலே சரியானதும் இருக்கும், தவறானதும் இருக்கும். சரியானவைகளும் தவறானவைகளும் கலந்திருக்கக்கூடிய ஒரு இடங்களில் போய் வியாபாரம் பண்ணலாமான்னா ஹஜ்ஜிக்கு போயே வியாபாரம் பண்ணலாம். ஹஜ்ஜி பயணத்தில் இருக்கும்போதே பண்ணலாம்னா பொதுவாக பண்ணலாம்ங்கிற சட்டம் இதில் கிடைக்கிறது. இப்போ உதாரணமாக அந்த கோவில் திருவிழான்னு ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க, தர்காவில் கந்தூரி விழான்னு போட்டிருப்பாங்க. நம்ம அந்த கந்தூரிக்கு கூடுது, தர்காவில் திருவிழா கூடுது என்பதற்காக வேண்டிய பலதரப்பட்ட வியாபாரிகள் பல சரக்குகளெல்லாம் போடுவாங்க. சாதாரண நாட்களில் கிடைக்காத பொருள்கள் எல்லாம் அந்த திருவிழா, கோவில் திருவிழாக்கள், அந்த மாதிரி திருவிழாக்கள் என்ன செய்வாங்க? தெரு பூராம் வகையாக ஜாமானை கொண்டாந்து போட்டிருப்பாங்க. நம்ம அந்த கோவில் திருவிழாவை கணக்கில் கொள்ளாமல் நம்ம அந்த சந்தையில் போய் வேணுங்கிற புது ஜாமான் இது வேறு நேரத்தில் கிடைக்காது, இந்த திருவிழாவை தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டு ஷிர்க்குக்கு போயிடாமல் நீங்கள் அதை வாங்கிட்டு வரலாமான்னா தாராளமாக செய்யலாம். ஏன்? அந்த உக்கால் மஜன்னா துல் மஜாஸ்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஜாகிலியாவுடைய அம்புட்டு வேலையும் உங்களை நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ தர்காவில் கந்தூரி விழா நடத்துகிறான்னு வைங்க, கந்தூரியில் நம்ம கடை போடலாமான்னு தாராளமாக போடுங்க. அதனால் என்ன இருக்குது? கந்தூரிங்கிறது மக்கள் கூடுற ஒரு இடத்துல கந்தூரியும் நடத்துவான். வியாபாரம் தனி, வியாபாரங்கிறது அது தனி, கந்தூரிங்கிறது தனி. அப்போ கந்தூரி கடையில் போட்டு நம்ம வியாபாரம் பண்ணலாமான்னா அவன் விற்கவும் செய்யலாம், நீங்கள் போய் வாங்கவும் செய்யலாம். நம்ம எதுக்கு போயிடக்கூடாது? அந்த ஜியாரத்து கொண்டு இந்த கந்தூரிய புனிதத்தை கருதி போகாமல் நம்ம பாட்டுக்கு அந்த எந்த பக்கத்தில் வியாபாரம் இருக்குது அந்த இடத்துல போய் நின்று ஜாமானை வாங்கிட்டு நம்ம பாட்டு திரும்பி பார்க்காம ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னால் அது குற்றமானா குற்றம் கிடையாது. இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு, அது பாட்டு இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ இந்த ஹதீஸில் ரெண்டு விஷயம் வழங்குறது. பொதுவாக ஹஜ்ஜுடைய காலங்களில் வியாபாரம் பண்ணுறது குற்றமில்லைங்கிறது வழங்குறது. அது மாதிரி அந்த வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த இடங்களில் மார்க்க முரணானவைகள் கலந்திருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. நம்ம வியாபாரம்னு பார்த்துட்டு போயிடணுமே தவிர, இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோங்களேன், இப்போ நவீன காலத்து மால்களுக்கெல்லாம் கூட இது பொருந்தும்ல. ஒரு மாலுக்கு நீங்கள் போகிறீங்க, உள்ள சினிமா தியேட்டர் வச்சுருக்கிறான். அவன் சினிமா தியேட்டர் வச்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம போய் எங்கே போய் சட்டை எடுக்காமல் இருக்கலாமா? ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, அங்கே ஜவுளி கடை வச்சுருப்பான், ஷோரூம் வச்சுருப்பான், அந்த பொருள் வாங்க போகிறோம், அது உள்ளுக்கே இன்னும் வச்சுருக்கிறான், சினிமா தியேட்டர் வச்சுருக்கிறான், சில இடங்களில் சூதாட்ட கிளப்பு கூட வச்சுருப்பான், பலவிதமான லாட்ரி சீட் கூட ஒரு பக்கம் விற்றுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது. அவார்டு இருந்து நமக்கு என்ன, நம்ம போய் நமக்குரியதை ஹலாலானதை வாங்கிட்டு வர போகிறோம், நம்ம சினிமா கூட நம்ம போக போகிறது இல்லை. அப்படிங்கிற மாதிரி போகலாமான்னு கேட்டால் அது போகலாம். அந்த மாதிரி அவங்க செப்பரேட்டாக பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம், போய்க்கிடலாம். அப்போ இந்த புகாரியுடைய 2050வது ஹதீஸ்லையும் 2098 4519வது எண் கொண்ட ஹதீஸுகள்லையும் இந்த விஷயம் வருது. என்ன வருது?
ஹஜ்ஜு காலங்களில் அது வந்து இந்த 3 சந்தைகளில் நம்ம போய் ஜாமான் வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது என்று மக்கள் கருதினார்கள். நீங்கள் அப்படிலாம் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் சந்தையில் போய் பொருள்கள்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்திருப்பீங்க இல்லை பொருள், அதை கொண்டு போய் சந்தையில் விற்பனை செய்யுங்க. போய் ஹஜ்ஜுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஹஜ்ஜினா 24 மணி நேரம் அங்கே ஹஜ்ஜுக்கு வேலையாக இருக்குது இல்லை. சின்ன சின்ன வேலைகள், ஒரு நாளைக்கு 2 சில மணி நேரங்கள் தான் வேலை இருக்கும். அதிகமான நேரங்கள் சும்மா தான் இருப்பீங்க. அந்த நேரங்களை நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்யலாம், ஹஜ்ஜில் நீங்கள் இருந்து கொண்டே, எஹ்ராமில் இருந்து கொண்டே நீங்கள் விற்பனை செய்கிற பொருளை சந்தைக்குள்ளே போய் இது வேணுமான்னு விற்றுட்டு அதில் உள்ள லாபத்தை எடுத்துகிட்டு வரலாமான்னா வரலாம். அப்போ ஹஜ்ஜுடைய காலங்கள்லன்னா இஹ்ராமில் இருக்கும்போது தான், இஹ்ராமாக இருக்கும்போதே வியாபாரம் பண்ணுவதும் தவறு கிடையாது. அந்த வியாபார சந்தையில் வந்து முன்ன பின்ன சில காரியங்கள் நடந்தாலும் நமக்கு வியாபாரத்துக்குள்ளே இடம் அது, அதில் பலதையும் வச்சுருக்கிறான். நம்ம அதை கண்டுகொள்ளாமல் நம்ம வியாபாரம் பண்ணுறதும் குற்றம் இல்லை. இதை எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறதுக்கு தான் இந்த வசனம் சொல்லப்படுது. இந்த சம்பவத்தையும் சேர்த்து வச்சா தான் அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தம் வழங்கும். அதே மாதிரி வந்து சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஹஜ்ஜிக்குன்னு வந்துடுவாங்க. வந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் கையில் காசு இருக்காது. ஹஜ்ஜிக்குன்னு வந்துடுவாங்க, கையில் காசு இருக்காது. இந்த காலத்தில் மாதிரி பணத்தை எடுத்துக்கிட்டு தான் போகணுன்னு கிடையாது. அரபுல அங்கனுக்குள்ளே உள்ளவங்க தானே நடந்து கூட ஹஜ்ஜிக்கு வந்துடுவாங்க. அப்போ ஹஜ்ஜிக்கு வந்த பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வந்து அங்கே வந்து கூலி வேலை பார்க்குறது, ஹஜ்ஜிக்கு வர்றது, அந்த மூட்டையை தூக்கிட்டு வாங்கன்னா தூக்கி கொண்டு கொடுக்குறது, அதுக்குரிய கூலியை வாங்கிக்கிறது. ஆனால் ஹஜ்ஜில் இருப்பாங்க, ஹஜ்ஜுக்குரிய எஹ்ராமோடு இருப்பாங்க, ஹஜ்ஜு கிரிகைலாம் செய்வாங்க. செஞ்சுக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா, அவங்க தேவைக்காக வேண்டி கூலி வேலை பார்ப்பாங்க சில ஆட்கள். அது கூலி வேலை பார்ப்பது வந்து நம்முடைய ஹஜ்ஜை பாதிக்குமா? கூலி வேலைன்னா அது ஒரு சம்பாத்தியம் தானே. இல்லை வியாபாரம் பண்ணனா கூலி வேலை பார்த்தா என்ன இருக்குண்ணே, வியாபாரம் பண்ணலாம்னு மார்க்கத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ஹஜ்ஜுக்கு போய் வந்து கூலி ஒரு ரிக்ஷா மாதிரி வாடகைக்கு எடுத்துக்கிட்டு உங்கள் சரக்குகளை கொண்டு அங்கே கொண்டே கொடுக்குறது, அல்லது வயசான அவங்க கஷ்டப்படுறாங்களா பொருள்களை நான் கொண்டே தூக்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காசு வாங்கிக்கிடலாம். ஹஜ்ஜிலே சம்பாதிக்கலாம். ஹஜ்ஜு பயணத்தில் என்ன செய்யலாம், நீங்கள் வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிக்கிற மாதிரி உடல் உழைப்பு மூலமாக வந்து சம்பாதிக்கலாம். அதை பற்றி இந்த ஹதீஸில் அதுக்குரிய விளக்கம் கிடைத்து விட்டாலும் இது தெளிவாகவே இப்படி ஒரு ஹதீஸும் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு உமர்கிட்ட அபு உமாமாங்கிறவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இன்னா நுக்குரி, நாங்கள் வந்து கூலி வேலை பார்க்குறோம், இப்போ ஹல்லனா மின் ஹஜ்ஜின், எங்களுக்கு ஹஜ்ஜி இருக்குமா? அதான் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு இஹ்ராமையும் கட்டிக்கிட்டு நாங்கள் கூலி வேலையெல்லாம் பார்க்குறோம். அப்போ கூலி வேலை பார்க்குறோம்னா சம்பாதிக்கிறோம், இது வந்து எங்களுக்கு ஹஜ்ஜு கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்னு உமர்கிட்ட. அப்போ இப்னு உமர் கேட்குறாரு, அலைச தத்தூஃபூன ஃபில் பைத்தி, நீங்கள் காபத்துல்லாவை தவாப் செய்வதில்லையா? ஓ தாத்தூனல் மர்ரஃப, அரஃபாவுக்கு நீங்கள் வருவது இல்லையா? ஓ தர்மூனல் ஜிமார, அந்த ஜம்ராவில் கல் எறிகிறது, இந்த கற்களை அந்த சைத்தானுக்கு கல் எறிவது இல்லையா? ஓ தகலி கூணர் ஊசக்கும், எல்லா வேலையும் முடித்து விட்டு நீங்கள் தலைமுடியை மலிப்பது இல்லையான்னு கேட்குறான். இதெல்லாம் செய்வீங்களான்னு கேட்குறாங்க. அதான் நீங்கள் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் செய்வீங்களான்னு கேட்குறாங்க. கூலி வேலை பார்க்குறீங்க, அரஃபாவுக்கு போயிடுறீங்க, கூலி வேலை பார்க்குறீங்க, தவாப் செய்கிற வேலையை செஞ்சிடுறீங்க, கூலி வேலை பார்க்குறீங்க, கல்லறிகிற நாளுக்கு போய் கல்லறிஞ்சிட்டு வந்துடுறீங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு முடி இறக்க கடைசி நாளில் வந்து முட்டையை அணைச்சிக்கிறீங்க, இதெல்லாம் செய்கிறீங்களான்னு கேட்குறாரு இப்னு உமர். அந்த மக்கள் சொன்னாங்க, குல்னா பல, ஆமாம் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவோம், ஹஜ்ஜுடைய எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் கூலி வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ காலை இப்னு உமர், அப்போ இப்னு உமர் சொன்னாங்க, ஜா ரஜுலுன் இளன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஃபஸஅலஹு, அவர்களிடத்தில் கேட்டார், அனில்லதி சஅல்தனி, என்னிடத்தில் நீங்கள் கேட்டீங்கள அதே கேள்வி அவர் கேட்டார். ஃபலம் யுஜிபுஹு, அப்போ ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லலை. எது வரைக்கும் பதில் சொல்லலை என்றால், ஹத்தா நஸல் அலைஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிஹாதிஹில் ஆயா, இந்த வசனத்தை அல்லாஹ் ஜிப்ரீல் வந்து இறக்குற வரைக்கும் மௌனமாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அதாவது சம்பாதிக்கிற பற்றி தானே கேட்குறாங்க, சம்பாதிக்கிற பற்றி கேட்கும்போது அவர் என்ன கேட்குறாரு, கூலி வேலை பார்க்குறோமே எங்களுக்கு ஹஜ்ஜி செல்லுமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த வசனம் இறங்கியது, லைஸ அலைக்கும் துனாகுன் அன் தபுத்தகு ஃபضலம் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய அருளை உழைத்து சம்பாதிப்பதுன்னு அர்த்தம். உழைத்து சம்பாதிப்பது உங்கள் மீது குற்றம் கிடையாது என்ற வசனம் இறங்கின உடனே ஃபதஆஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்தார்கள். ஃபகால சொன்னார்கள், அன்தும் ஹுஜ்ஜாஜுன், நீங்கள் ஹாஜிகள் தான், நீங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சதுனால ஹாஜி இல்லைன்னு ஆயிட மாட்டீங்க. அப்போ ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் கூலி வேலை பார்க்கலாம், ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் ஹஜ்ஜுடைய இஹ்ராமில் இருந்துக்கிட்டே வியாபாரங்கள் பண்ணலாம், அதில் எந்த வகையும் பாதிக்காது என்பதைத்தான் இந்த சின்ன துணுக்கு வசனம் சொல்லுகிறது. இந்த துணுக்கு லைஸ அலைக்கும் ஜுனாகும் நான் தபுத்தகு ஃபதுலம் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை அப்படிங்கிற இந்த ஒரு துணுக்கு, இந்த 198வது வசனத்தில் உள்ள இந்த சின்ன வாசகம் இவ்வளோ சட்டத்தை உள்ளடக்கி இருக்கிறது. ஹஜ்ஜில் வியாபாரம் பண்ணலாம், கூலிக்கும் வேலை செய்யலாம் அப்படின்னு வந்துருச்சா. இது அந்த 198வது வசனத்திலேயே ஒரு சின்ன ஒரு பகுதி தான். அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்க்கலாம்.